10 வயசு பையனுக்கு ஆண் உறுப்பை ரிமூவ் பண்ணிருக்காங்க டாக்டர்ஸ். காரைக்குடியில மே 21 ஒரு அம்மா தம் 10 வயசு பையனுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த பிரைவேட் பார்ட்ல அதிகமா இச்சிங் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. இத பார்த்த டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க டாக்டர் சோமு சுந்தரம் அப்படின்ற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பட் அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் பேரு டாக்டர் காமாட்சி சந்திரன். ஓகேவா, வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பண்ணிருக்காங்க. சோ மே 22 இந்த பையனை டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. இப்ப மே 26 தான் இந்த பையனுக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அவனுடைய ஆண் உறுப்பு அழுகுன நிலைமையில கருப்பாயி போய் இருந்திருக்கு. இத பார்த்து அவங்க அம்மா அதிர்ச்சியாகி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க டாக்டர் ஆபரேஷன் பண்ணல, வெளியில இருந்து தான் ஒரு டாக்டர் பண்ணாங்க, நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேளுங்கன்னு கேட்டுருக்காங்க. அதாவது டாக்டர் காமாட்சி சந்திரன் சொன்னேன்ல, அவங்க ஹாஸ்பிட்டல் போக சொல்லிருக்காங்க. சோ ரெண்டாவது அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லயும் இவங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லாம இவங்கள அலக்கழிச்சு டைம் ஆக்கிருக்காங்க. சோ பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காண்டி காரைக்குடியில இருந்து மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பையனை சோதிச்ச டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க, உடனடியா ஆபரேஷன் பண்ணி பையனோட ஆண் உறுப்பை ரிமூவ் பண்ணணும், ஏன்னா பையனோட ஆண் உறுப்பு அழுகி போச்சுன்னு சொல்லிருக்காங்க. அதிர்ச்சி அடைஞ்ச அம்மா வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு அந்த பையனோட ஆண் உறுப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் 2 ஹாஸ்பிட்டல் சொன்ன பாத்தீங்களா, அவங்க அங்க போயிட்டு பையனோட 100 ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் போராடுறாங்க. போரானதுக்கு அந்த டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க என்ன பேசிருக்காங்கன்னா, இவங்களெல்லாம் வாய் மூடுறதுக்கு 500 ரூபாய் கொடுத்து இவங்களை அனுப்பி விட்டுலாம், வாயை மூடிட்டு போயிருவாங்க. பாத்துக்கோங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஒரு பையனோட உயிருக்கு 500 ரூபாவாம். நீங்க காசு கொடுத்தா சரியாயிருமா? நாளைக்கு அவங்க பெத்த அப்பா அம்மா அந்த பையனுக்கு என்ன பதில் சொல்ல முடியுங்க? அவன் வளர்றப்போ எனக்கு ஏன் ஆண் உறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களோட மனசு எப்படி இருக்கும்? அதை விட இந்த சொசைட்டி அவனை எப்படி பாக்கும்? கூட படிக்கிற நண்பர்கள்ல இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பாப்பாங்க? யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தா வீட்லயே ட்ரீட் பண்ணலாம். தூய்மையான டர்மரிக் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ட்வைஸ். வாஷ் பண்ணிட்டு அந்த இச்சிங்கா இருக்க இடத்துல ஆயில் போடுங்க, தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் 1 வீக் பண்ணி உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போங்க. எடுத்த உடனே ஆபரேஷன், நான் மறுபடியும் சொல்றேன், ஆபரேஷன் ஒன்று பண்ண சொன்னாங்கன்னா 2-3 இடத்துல போயிட்டு எல்லார்கிட்டயும் ஆலோசனை கேளுங்க. அவங்க கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் ஆபரேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த பையனுக்கு ஆண் உறுப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ அவனோட நிலைமை என்ன? 10 வயசு பையனோட நிலைமை என்ன? இன்னைக்கு அவனோட உயிர் காப்பாத்திட்டாங்க. என்ன பதில்? இதுக்கு என்ன நியாயம்? இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு அலட்சியமா பதில் கொடுக்குறாங்க. இவங்களெல்லாம் லைசன்ஸை புடுங்கி இவங்களோட ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடணும். 2 பேரோட ஹாஸ்பிட்டலையும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இது ஈஸியான விஷயம் கிடையாது மக்களே. எனக்கு அந்த 10 வயசு பையனோட நிலைமையை நினைச்சா யோசிச்சு பாருங்க. அவனோட ஃபியூச்சரை நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பெத்தவங்களோட மனசை நினைச்சு பாருங்க. For more videos, follow my page. Thank you.